எல்லாம் வந்து விஜய் கிட்ட வந்து இந்த மாரி என்ன நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆகி, "இங்க பாரு வெண்ணிலா, எக்காரணம் கொண்டு இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொல்றேன்ல, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் விஜய் இப்படிலாம் பண்ற?" அப்படின்னோனே, "இங்க பாரு உனக்கு கல்யாணம் நானே பண்ணி வைக்கிறேன். நல்ல மாப்பிள்ளைய நானே பார்க்குறேன். இந்த பிரச்சனை உனக்கு வேணவே வேணாம்" அப்படின்றாரு. "யாருக்கு மாப்பிள்ளை பார்க்குற? நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற. என் கல்யாணம் உன் கூட தான் நடக்கும். இது நடந்தே தீரும். நாளைக்கு நான் நடத்தி காட்டுவேன். நீ வந்தே தீரணும். வர வைப்பேன்" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு விஜய். எங்க தாத்தா, பாட்டி "என்னப்பா இந்த பொண்ணு இப்படி பண்றா?" அப்படின்னோனே, "பார்த்துக்கலாம் தாத்தா. இவ சொல்றதுக்கெல்லாம் நான் ஆட முடியுமா? எனக்கு காவேரி தான் தாத்தா முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் வந்து இங்க வெண்ணிலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வருவார்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க எல்லாருமே வந்து அங்க இருக்காங்க. அப்ப மீடியா வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இங்க விஜய் என்ன பண்றாரு, காவேரி தேடி போறாரு. "என்னங்க உங்களுக்கு கல்யாணம்னு விஜய்க்கு எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வெண்ணிலா பேட்டி குடுத்துட்டு இருக்கா. நீங்க எங்க இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா போய்?" அப்படின்னா, "அதுக்கு இல்லங்க. கொஞ்சம் கூட பயமே இல்ல இருக்கேன். நான் ஏன்டி பயப்படணும்? என் பொண்டாட்டி நீ இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவ இஷ்டத்துக்கு பேட்டி குடுத்தான்னா, அப்போ அவளே எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லு. நான் எங்க ஏன்டி இத தலையிடணும்?" அப்படின்னோனே, உடனே வந்து "என்னங்க நீங்க கொஞ்சம் கூட வந்து சீரியஸே இல்லாம இருக்கீங்க" அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா மீடியா வந்து அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இந்த மாரி தப்பா வந்து சொல்றாங்க. விஜய் வந்து அவங்களோட கான்ட்ராக்ட் ஒய்ஃப் கூட இருக்காரு. இங்க ஒரு பொண்ணு பரிதவிச்சுட்டு இருக்கா அப்படின்லாம் வந்து சொல்லிவிடுறாங்க. அதெல்லாம் வந்து வீடியோ கவரேஜ் பண்றத பார்த்துட்டு, "இங்க பார்த்தியா விஜய் வந்து இங்க வரமாட்டாரு. காவேரி கூட இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க வீடியோவ. அத பார்த்து வெண்ணிலா செமையா டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்துறாங்க. "எனக்கு விஜய் வேணும். விஜய் இல்லாத வாழ்க்கை வேணாம், வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்கு போக பார்க்குறாங்க. போலீஸ் வந்து அவங்கள தடுக்குறாங்க. அடுத்து வந்து போலீஸ் கிட்ட விஜய் வந்து "இங்க வந்தே ஆவணும். அப்படி இல்லன்னா நான் இந்த நிமிஷமே இங்க இருக்க மாட்டேன். இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க வெண்ணிலா. அத கேட்டு போலீஸ் வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. "விஜய் தயவு செய்து இங்க கொஞ்சம் வாங்க. ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறோம். நீங்க வந்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனை தீரும். கொஞ்சம் வந்துட்டு போங்க" அப்படின்னு. "நான் ஏன் சார் வரணும்? நான் எதுக்கு யார் மிரட்டலுக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சார். சட்டப்படி எனக்கு ஒய்ஃப் இருக்கா சார். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார். இது சட்டப்படி குற்றம் சார். ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "எங்களுக்கு தெரியும் சார். அதெல்லாம் நான் இல்லன்னு சொல்லல. இங்க மீடியாலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பெரிய பிரச்சனையாகும் போல இருக்கு. தயவு செய்து ஒரு வாட்டி இங்க வந்துட்டு போயிடுங்க சார்." சார் வேற வழி இல்லாம விஜய் அங்க வராரு. விஜய் பார்த்துட்டு வெண்ணிலா வந்து "விஜய் நீ வந்துட்டியா? ப்ளீஸ் விஜய் என்ன கல்யாணம் பண்ணிக்க தானே வந்திருக்க. சொல்லு விஜய்" அப்படின்னோனே, "இங்க பாரு தேவையில்லாத என்கிட்ட பேசாத. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சார் நீங்க வர சொன்னீங்களா நான் வந்துட்டேன்ல. இப்ப என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு?" "இல்லங்க இங்க வந்து நீங்க ஏன் சார் வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? வெண்ணிலா வந்து உங்களுக்காக வாழ்றவங்க சார். ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படி மீடியா பார்த்து கேட்குறாங்க. "உன்ன வந்து யார் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சட்டப்படி ஒய்ஃப் இருக்கா." "சார் உங்க ஒய்ஃப் தான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிட்டு நீங்க அனுப்பிச்சிட்டீங்களா சார்?" "யார் சொன்னது கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்னு? என் ஒய்ஃப் என் கூட தான் இருக்கா. இப்ப தான் பார்த்தீங்கல்ல வீடியோல. என் ஒய்ஃப் என் கூட தானே இருக்கா. அப்புறம் நான் எப்படி சார் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்ன சார் நீங்கலாம் இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு உண்மைன்னு ஒண்ணு வேணா சார் மீடியானா என்ன வேணாலும் பேசலாமா?" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு வந்து "என்ன சார் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு. "அப்படிதான் சார் பேசுவேன்" அப்படின்னோனே, "இங்க பாரு நீ மேரேஜ் பண்ணியே ஆவணும். அப்படி வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டலன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு அன்பரசு சொல்றாரு. "நீ ஏன் சித்தப்பு என்கிட்டயே இப்படிலாம் பேசுறியா? அவ்வளோதான் உனக்கு மரியாதை போயிடு" அப்படின்னோனே, இங்க பாருங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆவணும் விஜய். எனக்கு தெரியாது நீ தாலி கட்டியது இந்தா விஜய் தாலி கட்டு விஜய் என் கழுத்துல" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பேசுறாங்க. "வாய மூடின்னு போயிடு. அப்படிலாம் நடக்கிறதே வேற. மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு" அப்படின்றாரு. அது கேட்டு எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து அன்பரசு வந்து "சார் இவன் தாலி கட்டுற மாரி இல்ல. அதனால இவன நான் சும்மா விடுறதா இல்ல சார். இவன் பண்ண வேலை எல்லார் முன்னாடி நான் சொல்லப் போறேன் சார்" அப்படின்னோன எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்க பாருங்க வெண்ணிலாவோட அப்பா, அம்மா சாதாரணமா வந்து இந்த உலகத்த விட்டு போல. எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். விஜய் தான் என்ன வெண்ணிலாவோட அப்பா, அம்மா ஆக்சிடென்ட் பண்ண சொன்னான். அதனால தான் நான் பண்ணேன்" அப்படின்னோனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் பயங்கரமா கேட்குறாங்க. "என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்போ நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா? அவங்க அப்பா, அம்மாவையும் மேல அனுப்பிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தர மாட்டேங்கிறியா? உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறார் விஜய்.